லைலா மஜ்னு அழியாத காதல் கதை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அரேபிய பாலைவனத்தில் கைஸ் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் புத்திசாலி, கவிதைகள் எழுதுவதில் திறமசாலி. ஒரு நாள் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது லைலா என்ற அழகான பெண்ணை சந்தித்தான். முதல் சந்திப்பிலேயே இருவருக்கும் ஒரு விசேஷமான ஈர்ப்பு ஏற்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல அந்த நட்பு காதலாக மாறியது. பள்ளி முடிந்த பிறகும் அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசினர். கைஸ் லைலாவுக்காக கவிதைகள் எழுதினான். லைலாவும் அவன் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தாள். ஆனால் அந்த காலத்தில் காதலை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளும் பழக்கம் இல்லை. இருவரின் காதல் பற்றி குடும்பத்தினருக்கு தெரிந்ததும் பிரச்சனைகள் தொடங்கின. லைலாவின் தந்தை மிகவும் கோபமடைந்தார். நீ இனிமேல் கைஸை பார்க்க கூடாது என்று கட்டளையிட்டார். இருவரும் பிரிக்கப்பட்டனர். லைலாவை பார்க்க முடியாமல் கைஸ் துன்பத்தில் தவித்தான். அவளின் நினைவிலேயே வாழ்ந்தான். எங்கு சென்றாலும் லைலாவின் பெயரையே கூறிக்கொண்டிருந்தான். அவளை நினைத்து கவிதைகள் எழுதினான். அவனுடைய காதல் பைத்தியக்காரத்தனமாக மாறியது. அதனால் மக்கள் அவனை மஜ்னு என்று அழைக்கத் தொடங்கினர். மஜ்னு என்றால் காதலால் பைத்தியமானவன் என்று பொருள். அந்த பெயரே பின்னர் அவனுடைய உண்மையான பெயரை மறக்கச் செய்தது. இப்போது அனைவருக்கும் அவன் மஜ்னுதான். மஜ்னு பாலைவனங்களில் தனியாக அலைந்தான். மரங்களிடமும் பறவைகளிடமும் லைலாவை பற்றி பேசினான். அவளை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்பதே அவன் வாழ்க்கையின் ஒரே ஆசையாக இருந்தது. இதற்கிடையில் லைலாவின் குடும்பம் அவளுக்கு வேறு ஒருவரை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தது. லைலா எவ்வளவோ மறுத்தாள். ஆனால் குடும்பத்தின் அழுத்தத்தால் அந்த திருமணம் நடந்தது. இந்த செய்தி மஜ்னுவின் காதில் விழுந்தபோது அவன் இதயம் உடைந்தது. ஆனால் அவன் லைலாவை வெறுக்கவில்லை. அவள் என்னை மறக்கவில்லை, சூழ்நிலைகள் தான் எங்களை பிரித்து விட்டன என்று நம்பினான். காலம் கடந்தது. ஒரு நாள் லைலா மஜ்னுவுக்கு ரகசியமாக ஒரு செய்தி அனுப்பினாள். நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன் என்று. அந்த செய்தியை படித்த மஜ்னுவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் இன்னும் தன்னை நினைக்கிறாள் என்ற உண்மை அவனுக்கு ஆறுதலாக இருந்தது. ஆனால் அவர்கள் ஒன்றாக வாழும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. சமூகம், குடும்பம், மரபுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நின்றன. ஆண்டுகள் சென்றன. மஜ்னு இன்னும் பாலைவனங்களில் அலைந்து கொண்டே இருந்தான். அவன் எழுதிய காதல் கவிதைகள் பலரின் இதயங்களை தொட்டன. ஆனால் அவன் இதயத்தில் இருந்த வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியவில்லை. ஒரு நாள் லைலா கடுமையாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டாள்.
மஜ்னுவை பார்க்க வேண்டும் என்பதே அவளின் கடைசி ஆசையாக இருந்தது. ஆனால் அந்த ஆசையும் நிறைவேறவில்லை. சில நாட்களிலேயே லைலா உயிரிழந்தாள். இந்த செய்தி மஜ்னுவை அடைந்தபோது அவன் உலகமே இருண்டு போனது. அவன் நேராக லைலாவின் கல்லறைக்கு சென்றான். கல்லறையின் அருகில் அமர்ந்து மணிக்கணக்காக அழுதான். இந்த உலகம் நம்மை பிரித்து விட்டது. ஆனால் என் காதலை யாராலும் பிரிக்க முடியாது என்று கூறினான். அவன் தினமும் அந்த கல்லறைக்கு வந்து லைலாவிடம் பேசிக் கொண்டிருந்தான். சில காலத்திற்கு பிறகு லைலாவின் கல்லறை அருகிலேயே மஜ்னுவும் உயிரிழந்தான் என்று கூறப்படுகிறது. இருவரும் வாழும்போது ஒன்றாக சேர முடியவில்லை. ஆனால் மரணத்திற்கு பிறகு அவர்களின் பெயர்கள் என்றென்றும் ஒன்றாக இணைந்து விட்டன. இன்றும் யாராவது ஆழமான தியாகமிக்க காதலை பற்றி பேசினால் லைலா மஜ்னு போல காதலிக்கிறார்கள் என்று கூறுவார்கள். ஏனெனில் அது வெறும் காதல் கதை அல்ல, உயிரை விட பெரிய காதலின் அடையாளம். நன்றி.